என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யுவர் ரெசிபீஸ் டைரி. நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆரோக்கியமான எள்ளுருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அரை கப் முழு வேர்க்கடலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டோர்லேயே வறுத்த வேர்க்கடலை வாங்கி கூட பயன்படுத்தலாம். இப்போ இந்த வேர்க்கடலையிலேருந்து தோல் ஈஸியாக ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலை கையெடுத்து தேய்ச்சி பார்க்கும்போது தோல் ஈஸியாக வரணும். அந்தளவுக்கு வறுத்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் எள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளில் நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் இதை 3-4 முறை இதில் இருக்கிற தூசியெல்லாம் க்ளீன் ஆகிற அளவுக்கு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு ரன்னிங் வாட்டரில் கூட நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்டரில் வடிகட்டிடுங்க. இப்போ வேர்க்கடலை வறுத்த அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் எள் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எள்ளில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கையில் எடுத்து காட்டுறேன், ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளை கரண்டிலையும் ஒட்டக்கூடாது, நம்ம எடுத்து கையில் தொட்டு பார்த்தாலும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா படப்பட வெடிக்கும், அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் எள்ளு நல்லா வறுபட்டுருச்சுன்றது. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 முறை எள்ளை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்து இன்னும் நல்லா ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு வேர்க்கடலையை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கடைசியாக 1 கப் எள்ளுக்கு 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கப் ஃபுல்லாக நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் சேர்த்து கடைசியாக ஒரு முறை எள்ளு வேர்க்கடலை வெல்லம் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொடிச்ச மாவில் கொஞ்சமாக கையில் எடுத்து லட்டு மாதிரி வருதான்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் அழுத்தி பிடிச்சி உருட்டும் போதே உங்களுக்கு நல்லா உருண்டை வருதுன்னா இங்கே கரெக்டாக மாவு அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். எள்ளு வேர்க்கடலை சேர்த்து அரைக்கும் போது ஓவராக அரைக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாக அரைச்சிட்டோம்னா எள்ளு அப்புறம் வேர்க்கடலை ரெண்டுத்துல இருந்துமே நல்லா எண்ணெய் ரிலீஸ் ஆகும். அதனால கரெக்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா சரியா இருக்கும். இப்போ இந்த எள்ளு பொடி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு வேணுன்ற சைஸில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். எள்ளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி செல் டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஜிங்க் கண்டென்ட் எள்ளுலே தான் இருக்குது. நிறைய சீட்ஸில் மட்டும்தான் இருக்கும் ஜிங்க் கண்டென்ட். எதுக்காகன்னா ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்காக தான். திக்கான ஷைனிங் ஹேர் வேணுன்றவங்களோ, ஹேர் அதிகமாக லாஸ் ஆகுது அப்படின்றவங்களோ ரெகுலராக இந்த எள்ளில் எள்ளுருண்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டா கண்டிப்பாக ஹேர் நல்லா திக்காக ஷைனிங்காக வரும். ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச சுவையான எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யுவர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.